நாடினேன் உன்னுள்ளம் காணவே, விரும்பினேன் உன்னோடு வாழவே. நாடினேன் உன்னுள்ளம் காணவே, விரும்பினேன் உன்னோடு வாழவே. மலரைப் போல வாசமாய், ஒளியைப் போல உள்ளமாய். மலரைப் போல வாசமாய், ஒளியைப் போல உள்ளமாய். நான் வாழ என்னில் வா, உன்னில் நான் மகிழவா. என் தேவாவா, எழுந்து வா, உன்னில் இன்பம் நான் என்றும் காண. என் தேவா, எழுந்து வா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 27/1/25 இருக்கின்றோம். நாம் தினம் ஆவியானவரின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 69, 25, 26, 27. அவர்கள் மீது குற்றத்தின் மேல் குற்றம் சுமத்தும் உமது நீதி தீர்ப்பினின்று அவர்களை தப்ப விடாதேயும். இன்றைய வாசகம் எபிரேயர் 9, 15, 24, 28. பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே ஒரு முறை தம்மை தாமே பலியாக கொடுத்த கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 3, 22, 30. சாத்தானின் அழிவு. சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. உறுதியாக சொல்கிறேன், தூய ஆவியை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தையும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரின் கடமை நற்செய்தி அறிவிப்பது. ஆண்டவரின் வார்த்தை, வாசிக்காமல் நான் சாப்பிட மாட்டேன். 1 கொரிந்தியர் 9:16 என்று தீர்மானிப்போம். பவுல் சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர்ல, நான் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ கேடு. இதை வெறும் குருக்கள் கன்னியர்கள் மட்டும் செய்யணும் என்பது கிடையாது. நம் தோள்மேல் சுமத்தப்பட்ட சுகமான சுமை. மறைநூல் அறிஞர்கள் தங்களுடைய வாய்மொழியால் அறிவால் இயேசுவை வீழ்த்த முடியாது என்று கருதி குறுக்கு வழியில் அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். பேய்களின் தலைவனான பெயல்செபூவை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்று கூறுகிறார்கள். தம்மிடம் வரவழைத்து இயேசு தனக்கு எதிராக தானே பிரியும் எந்த அரசும் எப்படி நிலைக்க முடியும்? தீமை வெல்ல முடியுமா? அப்படி நடந்தால் அங்கு நன்மை நடக்காது, அழிவுத்தான் ஏற்படும் என்று கூறி எதை பற்றியும் கவலைப்படாது நம் கடமை பணி செய்து கிடப்பதே என்று கொள்கைகளோடு அனைத்து குற்றச்சாட்டுகளையும் புறந்தள்ளி நன்மையை மட்டுமே தன்னுடைய இறையாட்சி பணியில் செய்தார். நாமும் நமது வாழ்வில் எத்தனை இடர்பாடுகள், இடையூறுகள், இடறல்கள் வந்தாலும் துணிவோடு மன உறுதியோடு நன்மையை மட்டும் செய்து வாழ கற்றுக்கொள்வோம். புனித சவேரியார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் தினம் திருப்பலி வைக்கும்போது ஒரு அம்மா தினமும் ஒரு ஆட்டோடு சர்ச்சுக்கு வருவாங்களாம். ஆடோடு வருவாங்களாம். இதை தினமும் கவனித்து கொண்டிருந்த சவேரியார் ஒரு நாள் அவருடைய ஆடு மட்டும் வந்ததாம். அப்போது திடீரென்று ஏன் இந்த அம்மா வரவில்லை என்று இவருக்கு மன கஷ்டம். இருந்த போதிலும் மறுநாளும் அதே போல் அந்த அம்மா வரவில்லை, ஆடு மட்டும் வந்தது. புனிதருக்கு ஆச்சரியம். சரி, திருப்பலி முடிந்த பிறகு அவர் திவ்ய நற்கருணை திருப்பலி முடியும் முன் எழுந்தருளி ஆகும்போது அப்பத்தை கையில் மேல் எடுக்கும்போது
இந்த ஆடு என்ன செய்தது என்றால் இரு கால்களையும் முட்டி போட்டு அதை வணங்க ஆரம்பித்ததாம். 2 கால்களையும் மடக்கி அது அன்று முதல் அந்த புனிதருக்கு அதை பார்த்தவுடன் தாங்க முடியவில்லை. ஒரு வாயில்லாத ஜீவன் அப்பத்தை நாம் மேலெடுத்தவுடன் இறைவனை வணங்க முன்வந்த பொழுது, நாம் தினமும் நற்கருணை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது முழந்தாளிட்டு கொடுக்க வேண்டும் என்று அன்று முதல் புனித சவேரியார் அனைவருக்கும் திவ்ய நற்கருணை வழங்கும்போது முழந்தாளிட்டு வணங்கினாராம். அதான் மன உறுதியோடு நன்மையை மட்டும் செய்து வாழ கற்றுக்கொள்வோம். அந்த புனிதரை பார்த்து நாமும் முடிந்த அளவு அந்த ஆட்டை பார்த்து திருந்தாவிட்டாலும் நமக்கென்று கொடுத்த அந்த அறிவுத்திறனோடு இறைவனை ஏற்றுக்கொள்வோம். அன்பிறைவா, எங்களுக்கென்று எத்தனையோ புனிதர்களை நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக விட்டு சென்றிருக்கின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு உம்மை நாங்கள் மறக்காமல் உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு நல்ல வாழ்வை அருள வழியையும் அறிவையும் திறனையும் தர ஜெபிக்கின்றோம். ஆமீன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.